குழந்தைங்களா, மனுஷனோட உடம்புல இருக்கிற மிகப்பெரிய எலும்போட பேர் என்னன்னு சொல்லுங்க. டெல்மி. கனிகா மேம் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல பயாலஜி டீச்சரா இருக்காங்க. அவங்க கேட்ட கேள்விக்கு எல்லா குழந்தைங்களும் பதில யோசிச்சுட்டு இருந்தாங்க. அப்போதான் அவங்களோட பார்வை லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துட்டு இருக்கிற தலைய சுரிஞ்சிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு மேல பட்டது. அவ ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஆன்சர் சொல்றதுக்காக கையை தூக்கினா. வாவ் கரிமா, உனக்கு ஆன்சர் தெரியுமா? எஸ் மேடம். அப்ப சொல்லு. மேடம், நம்ம உடம்புல முதுகெலும்பு தான் எல்லாத்த விட பெருசா இருக்கும். அட, வெரி குட். அதை என்ன சொல்லுவாங்க? மேடம், அத ஸ்பைனல் கார்டுன்பாங்க. வெரி குட் கரிமா. எல்லா குழந்தைங்களும் யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா நீ தலைய சுரிஞ்சுக்கிட்டே சொல்லிட்ட. கனிகா மேம் சொன்னதை கேட்டு குழந்தைங்க எல்லாருமே சிரிச்சாங்க. இதனால கரிமாக்கு கஷ்டமா இருந்தது. அவங்க அப்படி என்ன சொல்லிட்டாங்கன்னு குழந்தைங்க சிரிச்சாங்கன்னு கனிகா மேம்க்கு புரியல. கரிமா வருத்தப்பட்டா. இனி அடுத்த நாள், குழந்தைங்களா, ஒரு ஹெல்தி ஹியூமன் பீயிங்கோட ஹார்ட் எத்தனை வாட்டி அடிக்கும்னு சொல்லுங்க. இந்த கேள்விக்கும் குழந்தைங்க யோசிச்சுட்டு இருந்தாங்க. அப்போதான் கரிமா தலைய சுரிஞ்சுக்கிட்டே கைய தூக்கினா. வாவ் கரிமா, மறுபடியும் நீதானா? ஆன்சர் என்னன்னு சொல்லு. மேடம், 60 to 100 டைம்ஸ். வெரி குட் கரிமா, உன்னோட பிரெயின் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. கனிகா மேம் பாராட்டினதை கேட்டு கரிமா சந்தோஷப்பட்டா. அப்போதான் ஒரு குறும்பு பையன் இப்படி சொன்னான். ஆமா, அவன் மைண்டு ரொம்ப ஃபாஸ்டா ஓடும். ஏன்னா அவன் மண்டையில பேன் கூட ரொம்ப ஃபாஸ்டா ஓடும். இத கேட்டு கிளாஸ்ல இருக்கிற குழந்தைங்க மறுபடியும் சிரிச்சாங்க. இத கனிகா மேமும் கேட்டாங்க. அவங்க அந்த குறும்பு பையனை நல்லா திட்டி விட்டுட்டாங்க. அப்புறம் அவங்க அழுதுட்டு இருக்கிற கரிமாவை பார்த்தாங்க. அவங்க கரிமாவை சமாதானப்படுத்தினாங்க. சில நாட்களுக்கு அப்புறம் ஸ்கூல்ல எக்ஸாம்ஸ் நடந்தது. ஆனா எல்லாத்துக்கும் சூப்பரா பதில் சொல்ற கரிமா எக்ஸாம்ல 100க்கு 40 தான் எடுத்தா. இந்த மார்க்கை பார்த்து கனிகா மேம் ஷாக் ஆயிட்டாங்க. அவங்க கரிமாவை கூப்பிட்டாங்க. கரிமா, இது என்னம்மா? உனக்கு தான் எல்லா கேள்விகளுக்கும் பதில் தெரியுமே. அப்போ எக்ஸாம்ல ஏன் இவ்ளோ கம்மி மார்க்கு? சாரி மேம், இனிமே இப்படி நடக்காது. பாரு, நீ அழாத. உன்னோட ப்ராப்ளம் என்னன்னு சொல்லு. நீ படிக்கலையா? மேடம், நான் நல்லா படிச்சேன்தான். எனக்கு படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆனா என்ன? மேம், என்ன இந்த பேனு படிக்க விட மாட்டேங்குது. என் தலையில நிறைய பேன் இருக்கு. அதனால தான் நான் நாள் முழுக்க சுரிஞ்சுக்கிட்டே இருப்பேன். அப்புறம் இதனால தான் யாருமே என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. என் கூட உட்காரவும் மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. கரிமா சொன்னதை கேட்டு கனிகா மேமும் ஃபர்ஸ்ட் டைம் அவளை நோட்டீஸ் பண்ணினாங்க. உண்மையாவே அவளோட தலையில நிறைய பேன் இருக்குன்ட்டு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது தெளிவாவும் தெரியுது. நீ கவலைப்படாத கண்ணு, எல்லாம் சரியாயிடும். நீ உன் படிப்பு மேல கவனத்தை செலுத்து. அப்புறம் நீ நாளைக்கு உங்க அம்மா அப்பாவை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வா. ஓகே மேம். அடுத்த நாள் கரிமா தன்னோட அம்மா அப்பாவை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வந்தா. வணக்கம் மேடம். வணக்கம். கரிமாவை பத்தி பேசுறதுக்காக தான் நான் உங்களை கூப்பிட்டிருந்தேன். உங்க பொண்ணு படிப்புல ரொம்ப சூப்பரா இருக்கா. ஆனா அவளோட கஷ்டம் வீணா போயிட்டு இருக்கு. அவ எப்படியோ பாஸ் மட்டும்தான் ஆயிட்டு இருக்கா. ஆமா மேடம், கரிமா சொன்னா. அவளோட தலையில இருக்கிற பேனால ரொம்ப கஷ்டப்படுறா. கரிமா எங்க கிட்ட சொன்னா, எப்பவுமே தலைய சொரிஞ்சுக்கிட்டே இருப்பா. அதுக்குள்ள எக்ஸாம் முடிஞ்சு போகுது. அவளுக்கு எல்லாமே வருது. ஆனா அவளால எழுத முடியல. இதேதான் நான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். கரிமா அவளோட தலைய நல்லா கிளீனா வச்சுக்கணும். நீங்க தான் இதை எல்லாத்தையும் கவனமா பாத்துக்கணும். இல்ல மேடம், அது விஷயம் இல்ல. தலைய நீட்டா தான் வச்சுக்கிறா. டெய்லி குளிக்கிறா. ஆனா அந்த பேன் மட்டும் போகவே மாட்டேங்குது. அவளுக்கு இது ஒரு வியாதி. என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ஏதோ பெரிய நோய் எதுவும் கிடையாது. சுத்தமா இல்லனா இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லனா வேற காரணங்களாலையும் இப்படி நடக்கலாம். மேடம், நாங்க இதுக்காக டாக்டர் கிட்டயும் கூட்டிட்டு போனோம். அது டர்லமட்டோஜி. எனக்கு புரிஞ்சிடுச்சு. டெர்மட்டாலஜிஸ்ட். அப்புறம் என்னாச்சு? அவங்க ஃபீஸ் அப்புறம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லி. அதனால அவங்க கிட்ட நான் போல. நான் ஒரு சின்ன விவசாயி. அவ்வளோ காசு எங்க கிட்ட இல்ல. நீங்க ஒரு வேலைய பண்ணுங்க. நான் ஒரு அட்ரஸ் தரேன். நீங்க அந்த டாக்டரை சந்திங்க. இவங்களும் டர்லமோட்டிஜி தானா? ஆமாமா, இவரும் அதேதான். நல்ல டாக்டர். ஆனா மேடம், இவங்களோட ஃபீஸு... கவலைப்படாதீங்க, அவர் என் கணவர் தான். உங்ககிட்ட இருந்து ஃபீஸ் வாங்க மாட்டாரு. இத கேட்டு கரிமாவோட அம்மா அப்பா சந்தோஷப்பட்டாங்க. அடுத்த நாளே அவங்க டாக்டர் ஆகாஷ் கிட்ட போனாங்க. டாக்டர் சார், வணக்கம். வணக்கம்.
இவளோட மேடம் தான் இங்க அனுப்பினாங்க. ஓஹோ, நீங்க தான் கரிமாவோட அம்மா அப்பாவா? நீ தானே கரிமா? ஆ? எஸ் சார். வா கரிமா, இங்க வந்து உக்காரு. உன் தலைக்கு என்ன பிரச்சனைன்னு நான் பாக்குறேன். டாக்டர் ஆகாஷ் கரிமாவோட தலைய நல்லா பார்த்து இப்படி சொன்னாரு. இங்க பாருங்க, இது அழுக்கால ஆனதில்ல. இது ஒரு இன்ஃபெக்ஷன். சாதாரணமான ஷாம்புவால இந்த பெயினெல்லாம் போகவே போகாது. ஆனா டாக்டர் சார், இதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன? அட கவலைப்படாதீங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. கொஞ்சம் மருந்து லோஷன் எல்லாம் நான் கொடுக்குறேன். வெளியே நீங்க வாங்கிக்கோங்க. அவங்க கிட்ட நான் அமுச்சு வச்சேன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் காசு கம்மியா வாங்குவாங்க. டாக்டர் ஆகாஷும் கனிகா மேமும் ரொம்ப நல்லவங்க. அவங்க கரிமாக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்காங்க. இப்போ கரிமா நேரத்துக்கு டேப்லெட் எடுத்துக்கிட்டு தலையில லோஷனையும் பூசிக்கிட்டா. சில நாட்கள்லயே எல்லாம் சரியாயிடுச்சு. அதுக்கடுத்து இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம், வணக்கம் மேம். வணக்கம் கரிமா, எப்படி இருக்க? அட, உன்னோட முடி ரொம்ப நல்லா இருக்கே. எஸ் மேம், இப்ப பாருங்களேன், என் தலையில ஒரு பெயின் கூட இல்ல. டாக்டர் கொடுத்த மெடிசின்ஸ் ரொம்ப நல்லா வேலை செஞ்சிருக்கு. என்னோட ஹஸ்பண்ட் இல்ல. கனிகா மேம் சொன்னதை கேட்டு கரிமா சத்தமா சிரிச்சா. சில நாட்களுக்கு அப்புறம் மறுபடியும் எக்ஸாம்ஸ் வந்தது. இந்த வாட்டி கரிமா ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு எக்ஸாம நல்லா எழுதினா. எக்ஸாம் ரிசல்ட் வந்தப்போ எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னா கரிமா கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வந்தா. இந்த வாட்டி கிளாஸ் ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறது கரிமா, அதுவும் 98% மார்க்ஸோட. அந்த இடத்துல ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து அவங்களோட பேரண்ட்ஸும் ஸ்கூல் ஸ்டாஃபும் இருந்தாங்க. இத பார்த்து கரிமாவோட அம்மா அப்பாக்கு கண்ணில் தண்ணி வந்துருச்சு. கரிமாவும் சந்தோஷத்துல அழுதுட்டு இருந்தா. அவளோட அம்மா அப்பாவை போலவே அவளும் நம்பிக்கையை இழந்து போயிருந்தா. ஆனா இப்போ எல்லாமே சரியாயிடுச்சு. இதெல்லாம் உங்களாலையும் அந்த டாக்டராலையும் நடந்திருக்கு மேடம். ரொம்ப ரொம்ப நன்றி. அட இல்லங்க, உங்க பொண்ணு ரொம்பவே புத்திசாலி. அவளுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும்தான் தேவைப்பட்டது. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அவ ரொம்ப நல்லா படிச்சு வாழ்க்கையில நல்லா முன்னேறுவா. ஆமா மேடம், நான் யோசிச்சிட்டேன். எங்க கரிமாவும் ஒரு நல்ல டர்லமோட்டோஜி ஆவா. அம்மா, டர்லமோட்டோஜி இல்ல, டெர்மட்டாலஜிஸ்ட். இத கேட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாரும் சத்தமா சிரிச்சாங்க. கனிகா மேமும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா அவங்க செஞ்ச சின்ன உதவியால ஒரு சின்ன பொண்ணோட கனவுகள் நிறைவேற போகுது. பாரு 10 வயசுடைய ஒரு அப்பாவி பொண்ணு. அவளுடைய தலையில முடி இருக்கல, அதனால அவ மொட்டை தலையா இருந்தா. அதனால அவளுடைய சொந்தக்காரங்க, ஸ்கூல்ல இருக்கிற பசங்க எல்லாருமே அவளை மொட்டைத்தலை வழுக்கத்தலை அப்படின்னு கூப்பிடுவாங்க. அதனால சில நேரத்துல அவ ரொம்பவே வருத்தப்படுவா. இத பாத்திய பிரியா, நேத்து மார்க்கெட்டுக்கு போனப்போ அம்மா எனக்காக இந்த ஹேர் கிளிப் வாங்கிட்டு வந்தாங்க. அட ஷீதல், இந்த ஹேர் கிளிப் ரொம்ப நல்லா இருக்கு. உங்க அம்மா கிட்ட சொல்லி எனக்கு வாங்கி கொடுக்க சொல்றியா? ஆ கண்டிப்பா. அட பாத்து பாத்தியா, கீழே விழுந்துருச்சு. ஓய் மொட்டை, இங்க வா. ஆ இதோ வர. அந்த ஹேர் பினை எடுத்துக்கிடு. தேங்க்யூ. சரி, உனக்கு வேணும்னா உனக்கு ஒரு செட்டு ஹேர் பின் வாங்கிட்டு வரவா? இல்ல, எனக்கு வேண்டாம். என்ன ஷீத்தல் இது? அவ அவளுடைய தலையில எப்படி இந்த ஹேர் கிளிப்பை போடுவா? அவ மொட்டை தலை மொட்டை. ஐயோ, நான் மறந்தே போயிட்டேன், இவ மொட்டை தலை இல்ல. அப்போ அங்க கிளாஸ் டீச்சர் வந்துட்டாங்க. எல்லா பசங்களும் எழுந்திருச்சு நின்னாங்க. குட் மார்னிங் பசங்களா, உங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் இருக்கு. நம்ம ஸ்கூல்ல ரொம்ப பெரிய லெவல்ல ஒரு ஃபேஷன் ஷோ நடக்க போகுது. அதுல நீங்க எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணணும். வாவ், ஃபேஷன் ஷோவா? அப்படின்னா நான் தான் ரொம்ப அழகா தெரிவேன். ஏய் ஷீதல், உனக்கு திமிரு ரொம்ப அதிகம். நாங்களும் பார்க்க அழகா இருக்கோம், நாங்களும் தான் ஃபேஷன் ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். நீ இப்படி பேசுறது சரியில்லை. இல்ல இல்ல, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. நீங்களும் அழகா இருக்க ட்ரை பண்ணுங்க. ஆனா என்னுடைய அப்பா அம்மா ரொம்ப பெரிய பணக்காரங்க. எனக்கு காஸ்ட்லி ட்ரெஸ் எல்லாம் வாங்கி தருவாங்க. ஆனா உங்க அப்பா அம்மா வேலை செய்யறவங்க இல்ல. அவளை காஸ்ட்லி ட்ரெஸ் அவங்களால வாங்கி தர முடியாதுல்ல. அது மட்டும் இல்லாம என்னுடைய ஹேர் எவ்வளவு லாங்கா அழகா இருக்கு பாரு. நான் பார்லருக்கு போனா எந்த விதமான ஹேர் ஸ்டைல் வேணும்னாலும் பண்ணிக்கலாம். ஆனா உங்களுடைய ஹேர் பாருங்க, ரொம்ப சின்ன சின்னதா இருக்குல்ல, அதுவும் அந்த மொட்டை தலை மாதிரியே. ஷீதல் சொன்னதை கேட்டு பூஜாவுக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு. ஆனா அந்த நேரத்துல அவ எதுவும் சொல்லல. பாரு அழுதுகிட்டே அங்கிருந்து வந்துட்டா. என் பொண்ணை எதுக்காக நீங்க ஸ்கூலுக்கு அனுப்பி விடுறீங்க? எல்லா பசங்களும் கிண்டல் பண்றாங்க. எவ்வளவு நாள் அவ அமைதியா இருப்பா? ரொம்ப கஷ்டத்துல இந்த ஸ்கூலை சேர்த்திருக்கோம். நம்ம பட்ஜெட்ல கூட இருக்கு. அவங்க குழந்தைங்க அப்படிதான் பேசுவாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் தமாஸ் பண்ணுவாங்க.
பாரல், நம்ம எப்பவுமே மத்தவங்க சொல்றத தலையில போட்டுக்க கூடாது. நம்ம இப்படியே எல்லாருமே சொல்றத மனசுல போட்டுக்கிட்டே இருந்தோம்னா வாழ்க்கையை நடத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிரும். அடுத்த நாள் பாரு எப்பவும் போலவே ஸ்கூலுக்கு கிளம்புனா. ஆனா தினமும் போற அந்த ரோட்ல நடக்காம பக்கத்து ரோட்ல அவ நடந்து போய்கிட்டு இருந்தா. அப்ப அவ மனசுக்குள்ள யோசிச்சா, என்னமோ இன்னைக்கு எனக்கு ஸ்கூலுக்கு போக பிடிக்கவே இல்லை. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? என்னுடைய தலையில ஏன் முடியல? பசங்க எல்லாரும் கிண்டல் பண்றாங்க. என் தலையிலயும் முடியிருந்தா நான் பார்க்க எவ்வளவு அழகா இருந்திருப்பேன்ல. பாரு அப்படி யோசிக்கும் போது யாரோ கத்துற சத்தம் கேட்டுச்சு. யாராவது காப்பாத்துங்க, நான் இங்க பள்ளத்துல விழுந்திருக்கேன், என்னை யாராவது காப்பாத்துங்க. அட, நீங்க யாரு? நீங்க ஏன் இதுக்குள்ள விழுந்திருக்கீங்க? ஒரு நிமிஷம் இருங்க, உங்களை வெளியே தூக்க நான் ஏதாவது முயற்சி பண்றேன். ஆனா கயிறு வேணுமே, அதோ அங்க ஒரு கயிறு இருக்கு. எப்படியோ கஷ்டப்பட்டு பாரு அந்த கயிறு மூலமா அவங்கள வெளியில கூட்டிட்டு வந்தா. உனக்கு ரொம்ப நன்றி தைரியமான பொண்ணே, ஆபத்துல இருந்து என்ன நீ இன்னைக்கு காப்பாத்திருக்க. ஒன்னும் பரவாயில்ல, நீங்க கஷ்டத்துல இருந்தீங்கல்ல, எங்க அம்மா சொல்லுவாங்க யாரு எப்போ எந்த கஷ்டத்துல இருந்தாலும் உதவி செய்யணும்னு. அதுதான் நான் இன்னைக்கு செஞ்சேன். என்னோட பேரு சோஃபியா, நான் ஒரு மேஜிக் உமன். நேற்று நைட்டு நான் மேஜிக் ஷோ முடிச்சு வீட்டுக்கு போகும்போது இருட்டா இருந்ததுல தெரியாம இந்த பள்ளத்துல விழுந்துட்டேன். நீ தான் என்னை காப்பாத்துன. நீங்க ஒரு மேஜிக் உமன் தானே? அப்ப அந்த பள்ளத்துல இருந்து ஏன் வெளியே வரல? நான் ஒரு மேஜிக் உமன் இல்லையா? மத்தவங்க மேலதான் மேஜிக்க பயன்படுத்தணும், என் மேல எனக்கு மேஜிக்க பயன்படுத்திக்க கூடாது. ஆமா, நீ என்ன காப்பாத்திருக்க. உனக்கு ஏதாவது வேணுமா? எது வேணும்னாலும் கேளு, நான் கண்டிப்பா உனக்காக உதவி செய்யறேன். உங்களால என்ன வேணும்னாலும் கொடுக்க முடியுமா? கண்டிப்பா, நீ என்கிட்ட என்ன கேட்டாலும் அதை என்னால உனக்கு கொடுக்க முடியும். என்னோட தலையில உங்களால முடி வளர வைக்க முடியுமா? எல்லாரும் மொட்டை தலை அப்படின்னு கிண்டல் பண்றாங்க. எனக்கு ஃபேஷன் ஷோல கலந்துக்கணும் போல வேற இருக்கு. அட, இவ்வளவுதானா? இப்ப பாரு, நான் இப்ப சொல்றேன், பாருவோட தலையில நீளமான முடி வளரணும் அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப அழகான முடி பாருவோட தலையில வந்துச்சு. அவ ரொம்ப அழகா இருந்தா. பாருல், உன் தலையில உண்மையான முடி இருக்கு, இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லாத. நேரம் வரும்போது எல்லாரும் அந்த உண்மையை தெரிஞ்சுப்பாங்க. நீ எல்லார்கிட்டயும் சொல்லு, நான் போட்டிருக்கிறது ஒரு விக் அப்படின்னு. அப்புறம் உனக்கு என்னைக்காச்சும் என்னை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா 3 தடவை என்னை கூப்பிடு, நான் வந்து உனக்கு உதவி செய்யறேன். தேங்க்யூ மேஜிக் ஆண்டி, நீங்க ரொம்ப நல்லவங்க. பாரு அவனுடைய முடியை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டா. அவ சந்தோஷமா அன்னைக்கு ஸ்கூலுக்கு போனா. பசங்க எல்லாருக்கிட்டையும் நான் தலையில விக் வச்சிருக்கேன்னு சொன்னா. அதை கேட்டு பசங்க எல்லாருமே சிரிச்சாங்க. விக் வச்ச என்ன பெருசாக போகுது? நீ இப்பவும் மொட்டை தலை தானே? பாரு அப்ப சீத்தல எதுவுமே சொல்லல. அவ வீட்டுக்கு போய் அவளுடைய அப்பா அம்மா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொன்னா. அடுத்த நாள் ஃபேஷன் ஷோ. அவ ரொம்ப அழகா ரெடியாகி ஃபேஷன் ஷோக்காக ஸ்கூலுக்கு கிளம்புனா. ஷீத்தலும் ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ் போட்டு காஸ்ட்லியான ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு வந்திருந்தா. பூஜாவுக்கு ஷீத்தலை பார்த்தா சுத்தமா பிடிக்கல. அவ பழி வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணா. ஷீத்தல், உன்னுடைய முடியை பார்த்து உனக்கு ரொம்ப திமிரல்ல? இன்னைக்கு அந்த முடியில இந்த கம்மை ஊத்தி நான் என்ன பண்ண போறேன்னு பாரு. நீ ஃபேஷன் ஷோல கலந்துக்கவே முடியாது. ஷீத்தல், உன்னுடைய ஹேர் ஸ்டைல் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா உன்னுடைய தலைக்கு மேல ஒரு கிளிப் இருக்குல்ல, அந்த கிளிப்பு தான் கீழே விழுற மாதிரி இருக்கு. நான் அதை சரி பண்ணவா? எங்க விழுது? முதல்ல அதை சரி பண்ணு. அப்ப பூஜா கோவத்துல அவ கையில இருந்த அந்த கம் எல்லாத்தையுமே ஷீத்தலோட முடியில போட்டு கொட்டிட்டா. ஓ சாரி ஷீத்தல், என் கையில இருந்த இந்த கம் எல்லாமே உன்னுடைய முடியில கொட்டிடுச்சு. தெரியாம பட்டுச்சு. நான் இதை வேணும்னெல்லாம் பண்ணல. பூஜா, கொஞ்ச நேரத்துல ஃபேஷன் ஷோ வேற ஸ்டார்ட் ஆக போகுது. நீ இப்படி கம்ம கொட்டிட்டியே, என் முடிய பாரு, பார்க்க எவ்வளவு அசிங்கமா இருக்குன்னு. இப்ப நான் என்ன பண்ண போறேன்? ஷீத்தல் அழ ஆரம்பிச்சா. எல்லா பசங்களும் ஃபேஷன் ஷோக்காக கீழே ஹாலுக்கு போனாங்க. ஷீத்தல் கிளாஸ் ரூம்ல தனியா உக்காந்துக்கிட்டு இருந்தா. அப்போ பாரு அங்க வந்தா. அவளுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சுது. நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் இப்பவே மேஜிக் ஆண்டியை கூப்பிடுறேன், அவங்க உன்னுடைய முடியை சரி பண்ணிடுவாங்க. பாரு அந்த மேஜிக் உமனை கூப்பிட்டா. உடனே அவங்க அங்க வந்தாங்க. பாரு, ஷீத்தல் இத்தனை நாளா உனக்கு எவ்வளவு கஷ்டம் கொடுத்தா, ஆனா அவளுக்கு உதவி செய்ய பாக்குறியே. சரி, ஒரு கண்டிஷன் இருக்கு. நான் ஷீத்தலுக்கு முடிய கொடுக்கணும்னா நீ மறுபடியும் மொட்டை தலையா ஆயிடுவ. பரவாயில்ல மேஜிக் ஆண்டி, என் தலை மறுபடியும் மொட்டையானாலும் பரவாயில்ல, என் ஃப்ரெண்டை மட்டும் சரி பண்ணிடுங்க. ஷீத்தல் பாரு சொல்ற எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருந்தா. அப்படின்னா பாருவோட தலையில இருக்கிற முடி விக்கெல்லாம் இல்லையா? அது உண்மையான முடிதானா? நான் பாருல எவ்வளவு அவமானப்படுத்திருக்கேன், அவளை நான் எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கேன். ஆனால் அவளுக்கு என் மேல எவ்வளவு பாசம்.
உண்மையிலே அவ ரொம்ப நல்லவ. மேஜிக் ஆண்டி, நீங்க அப்படியெல்லாம் பண்ணாதீங்க. பாருவோட தலையில முடி அப்படியே இருக்கட்டும். நான் இந்த தடவை ஃபேஷன் ஷோல கலந்துக்கல, நான் இப்படியே இருக்கேன். கவலைப்படாத ஷீதல், நான் பாருவுக்கு சின்னதா பரிச்சை வச்சேன். நான் இனி அப்படி பண்ண மாட்டேன். உனக்கு பாடம் கத்துக் கொடுக்கலான்னு நினைச்சேன். யாரையும் பார்த்து பொறாமப்படக்கூடாது. பொறாமப்படுறது ரொம்ப கெட்ட பழக்கம். பாரு, நீ உண்மையிலே ரொம்ப நல்ல பொண்ணு. உன்னுடைய அப்பா அம்மா உன்னை ரொம்ப நல்லபடியா வளர்த்திருக்காங்க. சரி, நீ சொன்னல, நான் ஷீதலோட முடிய இப்பவே சரி பண்ணிடுறேன். மேஜிக் ஆண்டி ஷீதலோட முடிய சரி பண்ணிட்டாங்க. என்ன மன்னிச்சிடு பாரு, நீ உண்மையிலேயே ரொம்ப நல்ல பொண்ணு. என் ஃப்ரெண்ட் பூஜா தான் என்கிட்ட ரொம்ப தப்பா நடந்துக்கிட்டா. நான் எல்லாருக்கிட்டையும் சொல்றேன் நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு. சரி பாரு, நான் கிளம்புறேன். சில நாட்கள் வரைக்கும் நான் ரொம்ப தூரமா போறேன். அதனால உன்னை என்னால பார்க்க முடியாது. வந்ததுக்கு அப்புறமா உன்னை நான் பாக்குறேன். அதுக்கப்புறம் பேஷன் ஷோல பாரு ஷீதல் 2 பேரும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஷீதல் பாரு பத்தி எல்லார்கிட்டயும் சொன்னா. பூஜா கிட்ட அவ பேசுறதையே நிப்பாட்டிட்டா. ஏன்னா பூஜா வேணுதான் அப்படி பண்ணான்றது அவளுக்கு தெரியும். அன்னையிலிருந்து பாரு ஷீதல் 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா ஆயிட்டாங்க. பாரு எல்லாருக்குமே உதவி செஞ்சா. யார் ஒருத்தங்க எல்லாருக்கும் உதவி செய்யறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா நல்லதுதான் நடக்கும். Thanks for watching.